ஒரே ஒரு செல்லர்ஸ் பார் இதோட ரேஞ்சை நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். என்ன ரேஞ்சுக்குள்ள இந்த மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஒரு அனுமானமா சார்ட்ல போய் கோட போட்டு கட போட்டு பார்க்குறப்பல, ஒரு செல்லர்ஸ் பார்வையில ஹையஸ்ட் கால் எங்க ரைட் பண்ணியிருக்காங்க? 25,000 கால். ஓகேவா? 25,000 கால். 25,000 இல்ல 4வதா இருக்கும். 25,000 கால். அதோட குளோஸ் பிரீமியம் வந்து ரூ. 69. அப்ப இந்த செல்லருக்கு எங்க பிரச்சனை வரும்னா, மார்க்கெட் 25,070 போகும்போது இந்த செல்லருக்கு பிரச்சனை வரும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அதுதான் அவங்க ரைட் பண்ண பிரீமியம். அப்ப 25,079 மேல ஒரு ரேஞ்ச். நிஃப்டில கோடு போட்டுருக்கலாம். மத்த கோடெல்லாம் ப்ளீஸ் உனக்கு எனக்காண்டி அழிச்சுக்க. அப்புறம் நீ ப்ளீஸா போடுங்க. 2775 அடிச்சு. 2775. ஓகே. ஓகே. ரைட். கீழ பாட்டம் அதே போல என்ன ஆப்ஷன் செயின் நிக்குது. ஆப்ஷன் செயின். அதோட இருக்கிற டாப் 10 கான்ட்ராக்ட் எடுத்துக்கணும் எப்பயுமே. 10 கான்ட்ராக்ட்ல புட் எந்த புட் இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். லோயஸ்ட் புட் எங்க இருக்கு? 700 தானா? அதோட பிரீமியம் எவ்வளவு? க்ளோஸ் பிரீமியம் 700 க்ளோஸ் பிரீமியம் ரூ. 78 மைனஸ். அப்ப 24,024 600 சம்திங். அந்த ரூ. 78 கழி அந்த 700ல இருந்து. இதுக்கு கால்குலேட்டரா 24,622. கோடு போட்டுக்கலாம். ஓவராலா இந்த வீக் கான்ட்ராக்டோட ஹையஸ்ட் ஆக்டிவ்ல இருக்கவங்க இவங்க தான். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த மார்க்கெட்டை எக்ஸ்பிரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1. ரைட். ஓகே. இப்போ மார்க்கெட் 20,000 போகுது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஆப்ஷன் செயின்ல விட்டு ஓப்பன் ட்ரெஸ் போவோம். ஓப்பன் ட்ரெஸ் போவோம். என்ன இது ஜீரோதா வச்சு இது ஜீரோதால இருக்குல்ல? ஜீரோதா இருக்கலாம். ஜீரோ. அனலைஸ் இங்கே வேணும். அனலைஸ்ல போய் ஓப்பன் ட்ரெஸ் ஓப்பன் செட்டிங்ஸ்ல மட்டும் பிளாக் மாற்றிக்க. செட்டிங்ஸ்ல போய் ஓகே. ஓகே. ரைட். ஓகே. இப்போ இருக்க கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். மேலே வந்து 25,000 சம்திங்கு. அதுதான் மேஜர். 15 ஸ்ட்ரைக் வச்சுக்க. 10 வச்சிருக்கீங்களா? 15 வச்சுக்க. இந்த பக்கம் இருக்கும். ஓகே. இப்போ நம்மளுக்கு மேலே வந்து 26 சம்திங்கு, கீழே வந்து 26 சம்திங். இது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டு மேலே போகும்போது நியர்பை நம்ம ஸ்ட்ராட்டஜி அலைன்மெண்ட் வர இடத்துலையும் நம்ம வச்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் இருக்க கால் ரேட்டு அந்த டயத்தில் ஆப்போனன்ட்ஸில் போய் பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகிறா இன்க்ரீஸ் ஆகிறான்னு பார்க்க போகிறோம். இங்கே போய் மவுஸை வச்சா காட்டி கொடுத்துட போகுது. இங்கே இருக்காங்களா? இப்போ இந்த வந்திருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? புட் ரைட் உள்ளே வந்திருக்காங்க. காலையிலேருந்து 38 லட்சம் 38 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் அங்கே கீழே போகும்போதும் அவங்க எவ்வளோ பேர் அன்வைண்ட் ஆனாங்க? இல்லை இருக்காங்களா? அதே எவ்வளோ அப்சைடில் இருக்க நம்ம வச்சிருக்க மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ் அங்கே. இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரைக்கும் எடுத்து ஸ்டேடல் தனியாக எடுத்துட்டு நேக்கட் ஸ்ட்ரைக் தனியாக எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் பிரித்து போட்டோம்னா ஒரு பாக்ஸ் வந்து சேர்ந்துடும். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜராக வந்து நிற்கும். இன்ட்ராடே பையர் இருக்கும்போது மேஜர் சப்போர்ட் வரும்போது பையராக இருக்கிறதுல பை பண்ணி அவங்க பிரீமியம் கலெக்ட் பண்ணிக்கலாம். செல்லராக இருக்கும் பட்சத்தில் மேஜர் சப்போர்ட் வரும்போது புட்டை ரைட் பண்ணி கலெக்ட் பண்ணி பழகிக்கலாம். நேற்று நான் பார்க்கும்போது பேங்க் நெட்டில் 51,000 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மேலே, சப்போர்ட்டு கீழே இருக்குது. அப்போ மார்க்கெட் கீழே இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது. நான் புட்டை இந்த மணி புட்டை ரைட் பண்ணுறேன். ரைட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணுறேன். காலையில் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகும்போது எனக்கு புட்டோட டிகே கிடச்சிருது. ஒரு ட்ரேடர் பணம் பண்ணுறதுக்கு இருக்கிற விஷயத்தில் என்ன செய்யும்? ஆப்ஷன் செயின் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா வேறு சார்ட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம அதை பண்ணுறதுக்கு, ஏன்னா அது நம்மளா அச்சீவ் பண்ணுற டேட்டாவாக இருக்குது. இது ஒரு டேட்டாவோட கிடைக்குது. ஏன்னா இதை பெருசாக எல்லா பேரும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இதை மாதிரி ட்ரீட் பண்ணும்போது நம்மளுடைய வின்னிங் ப்ராபர்ட்டி நல்லா இருக்கும். லாஸ் ஓகே, நான் ஒரு காலை ரைட் பண்ணியிருக்கேன். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே அதை தாண்டி போகும்போது ஒன்று அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் புதுசாக ஆட் ஆகுதான்னு பார்ப்பேன்.
21,100 21,50 ஆட் ஆகலையா காலை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடும். என்ன ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோமோ அதை வெயிட் பண்ணி எகெயின்ஸ்ட் மார்க்கெட் திரும்பும் போது அந்த பிரிமியத்தை திரும்ப கலெக்ட் பண்ணிக்கணும். நான் செல்லர்ஸ் பார்வையில் மட்டும் தான் பேசுகிறேன், பையர்ஸாக பேசவே இல்லை. சொல்லுங்க சார். இப்போ ஆக்சுவலாக வந்து ராஜகாந்தி ப்ரோ, அந்த உங்களோட இது போங்க, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பேஜ் போங்க. ஸோ வந்து இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 25,000 இருக்கிறவங்க 69 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அதை நம்ம வந்து ஏன் வந்து இதாக எடுத்துக்கிறோம், ஒரு பிரேக் ஈவனாக எடுத்துக்கிறோம்? நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கிறீங்க அந்த இடத்துல வந்து அவங்க வந்தால் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, 24,900 950 வந்துச்சுன்னா 25,000 இருக்கவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. 25,069 வர வரலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுதான் சார், வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த டயத்தில் ஓப்பன் ட்ரெஸ்ஸில் கால் ரேட் அந்த 26 அந்த 29,950 வரும்போது 26 கால் ரேட்டு புதுசாக ஆட் ஆகுறாங்களா அன்வைண்ட் ஆகுறாங்களா நம்ம நேராக போய் ஆப்ஷன் செயினில் பார்த்துடலாம் இல்லையா? எந்த நான் வந்து என்னோட இன்னொரு கொஸ்டின், ஏன் நீங்க 25,000 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 24,800 இருக்கிறவங்க ரைட், ஓகே ஓகே ஓகே, சூப்பர் கொஸ்டின். 24,800 சொல்லிடுறேன் சார், கேட்ட கொஸ்டின் ஆன்சர் சொல்லிடுறேன். 24,800 ஸ்டாடல் போட்டுருக்காங்க. 24,800 ஸ்டாடல் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கலெக்ட் பண்ண ப்ரீமியம் நம்ம வந்து கூட்டினோம்னா கிட்டத்தட்ட 200 அதே 26 தான் வரும். கூட்டி பாருங்க. ஆமா, அதனாலதான் சொல்றேன், இதை நீங்க 2 ஸ்டாடல் நீங்க கூட்டினீங்கன்னா 160 பிளஸ் 116 216 ரூபா வரும், 226 ரூபா. நம்ம அதே இடத்துக்கு தான் போறோம். நீங்க இருக்க ஸ்டாடல் அப்புறம் கூட்டி பாருங்க, ஹையஸ்ட் காலுக்கு உள்ளதான் வந்து நிற்கும். அடுத்த கூட கூப்பிடுங்க, 24,900 என்ன போட்டுருக்காங்க, நேக்கடு கால் ரேட் இருந்தா அந்த பிரீமியத்தை கூட்டுங்க. நேக்கடு கலெக்டட் பிரீமியமோடைய எட்ஜ்ல தான் இன்னொரு ஓஏ கிரியேட் ஆகும். ஓஏ கிரியேட் ஆகும். அவங்களோட ஹையஸ்ட் ஓஏ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கு வரும். இப்போ குத்துமதிப்பா 26 எடுத்துக்கலாம். இருக்கிற டாப் 10ல அதிக கால் ரேட் எங்க இருக்கான்னு பாக்குறோம். அது யார் இருக்கான்னா டாப் 10ல பாக்குறோம். அது எந்த ஸ்ட்ரைக்குன்னு பாக்குறோம். 26 ஸ்ட்ரைக்கோட கரெக்ட் பிரீமியம் எவ்வளோன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் அவங்கள ஸ்டாப் லாஸ் போட்டுரும். இப்போ 24,800 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 116 பிளஸ் 160 266 76 276 பிளஸ் 24,800 25 சம்திங். எல்லா பிரீமியமும் அந்த ஒரே இடத்துல ஒர்க் ஆகும். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, 24,800 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. 24,850 24,900 25,000 யாருன்னா எடுத்துட்டு நம்ம வந்து அவங்கள அதிகமா இருக்கிற நம்பரை we are choosing to put our இதுன்னு சொல்றீங்க. இது இஸ் பேஸ்ட் ஆன் அசம்ஷன். அதுதான் சார், எனக்கு அசம்ஷனுக்கு நான் ஒரு சார்ட்ல கோட போட்டுக்கிட்டு அதை போட்டு மல்லுக்கட்டுறதுக்கு ஒரு என்எஸ்சில இருந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, இன்னொரு பிரைவேட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு ஓப்பன் டெஸ்ட் டேட்டா தராங்க. இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது என்னுடைய ப்ராபபிலிட்டியை நான் கிரியேட் பண்றேன். ஸ்டாப் லாஸ் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என் ஸ்டாப் லாஸ் அக்செப்டடு. ஏன்னா 25,000 நான் காலை ரைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 70 வச்சிருக்கேன். நான் அங்கிட்ட இருந்து 30-40 வைக்கிறேன். எப்போ நான் ரைட் பண்ண இடத்துக்கு மார்க்கெட் வருதோ அந்த இடத்துல போய் கால் ரேட்டு உள்ள வந்திருக்காங்களா இல்லை வெளியே போயிருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு ஒரு டேட்டா இருக்கு. அங்கே போய் பார்க்குறேன், ஆமா அவங்க வெளியே போயிட்டாங்களா, ரைட்டு நம்ம தப்பிச்சு வெளியே போயிடுவோம். ஏன்னா ப்ராபபிலிட்டி கேமு எனக்கு இது ஈஸியாக தெரியுது. ஓகே, ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இட்ஸ் வெரி சிம்பிள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோல இருக்க வந்து 24,850 கால், சரிங்களா? 28,850 காலில் இருக்கிறவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 24,850க்குள்ள இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தான் முடியும். என்னோட பிரேக் ஈவன் சொல்லிட்டு அவங்க வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 141 ரூபா. பட் தே ஆர் வெரி க்ளோஸ் டு கரண்ட் ரேட். இப்போ என்னன்னா அவங்க வந்து ரொம்ப கரண்ட் இதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு ஓடிக்கிட்டு இருக்க ப்ரைஸ்க்கு ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா த ரிஸ்க் இஸ் ஹையர், ரிவார்ட் இஸ் ஆல்சோ ஹை. அடுத்து 24,900 எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கலாம். அடுத்தது அங்கே என்ன இருக்கிறவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அசியூம் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் 24,900 தொடாது அப்படின்னு. அதுக்கு அவங்க கலெக்ட் பண்ணுற பீரியம் 113 ரூபா. அவங்களோட ரிஸ்க் வந்து 24,850 இருக்கிறவங்களோட கம்மியான ரிஸ்க்கு, அதனால ரிவார்டும் அவங்களுக்கு கம்மியாகுது. அப்புறம் 25,000க்கு நான் போகிறேன். 25,000க்கு போனேன்னா எனக்கு 70 ரூபா கிடைக்குது. அப்போது என்னுடைய ரிஸ்க் ஈவன் லெஸ் தேன் 24,850 24,900.
ஸோ வந்து என்ன நீங்கள் வந்து ஒரு கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து வெளியே போக போக உங்களோட ரிஸ்க்கு குறையும், உங்களோட ரிவார்டும் குறையும். ஸோ பேசிக்காக நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்றது நீங்கள் ஒரு இதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ நீட் தட் யூ நீட் டு கோ 25,000 தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா தீஸ் ஆல் கான்ட்ராக்ட்ஸ், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வில் சூஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்ஸ். யூ won't see that. It's only for value today. So tomorrow, if the market moved for 150 points, you will see completely different top 6. 24,900 will be the short straddle இருக்கும். ப்ரீமியமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வீக்லி எடுத்து போகணுமா? ஐ டவுட் இட். நான் வந்து எப்படி திங்க் பண்ணுறேன்னா, தட்ஸ் வாட் ஐ மேக் மணி. ஐ பேசிக்கலி மேக் மணி. திஸ் வீக் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ ஐ வில் கெட் டூ ஃபார் அவுட். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எ ரிஸ்க். நான் என் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ரிட்டர்ன் வருது நான் பார்த்துட்டு ஐ வில் டேக் த ரிஸ்க். இஃப் த மார்க்கெட் கம்ஸ் டு மீ, ஐ வில் அட்ஜஸ்ட் மை பொசிஷன்ஸ். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரெடிக்ட் த மார்க்கெட். நான் என்னோட ரிஸ்க் ரிவார்டை நான் டிசைட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி நான் போகிறேன். அந்த ஸ்ட்ரைக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மார்க்கெட் வந்து வந்துருச்சுன்னா வரதுக்கு முன்னாடியே ஐ வில் ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங். அப்படி வரலன்னா ஐ டேக் தட் மணி. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இது வந்து நம்ம வந்து இவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணி இவ்வளவு இது பண்ண அடைக்க முடியுமா தெரியல. ஏன்னா இது எல்லாமே வந்து டைனமிக் திங்ஸ். இட்ஸ் கீப் சேஞ்சிங். நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணி நான் என்ன இது ஏன் அதை இவ்வளோ தூரம் இதை டீப்பாக பார்க்குறேன்னா, லாஸ்ட் ஒர்க்கிங் டேல வந்து மார்க்கெட் வந்து 24,700 மேக்ஸிமம் நிப்பாட்டியிருந்தாங்க. அப்பா எனக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் 800 கால் ரேட் இருக்காங்க. அவங்களோட ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் 2 சேர்ந்து 66 ரூபா இருந்துச்சு. அப்போ 865 மேஜர் ரெசன்ஸு. அப்போ 866 ரூபா போயிட்டு அவங்க திரும்பும்போது அதுதான் ரெசன்ஸ். அங்கே போகும்போது அந்த கால் ரேட்ல இருந்து யாருமே வெளியே போகல. ரைட். அப்போ அவங்க என்ன பண்ண, இது நடக்கிற நேரத்தில் மேக்ஸ் வேணி இன்க்ரீஸ் ஆகலை. 750 மேக்ஸ் வேணி 800 வந்துருச்சு. அப்போ நேற்று கரெக்டாக 800 எக்ஸ்பைரி ஆகுன்றது இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். அது நடக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. மிஸ் ஆகுதுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அக்செப்டாக கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். முடியலையா கொடுத்துட்டு வெளியே வந்துடும். மற்றபடி போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டியதில்லை. எனக்கு ஏன் புரிதல் எனக்கு சரியாக இருக்குது. நேற்று அந்த ஸ்ட்ராட்டஜி நான் ரன் பண்ணி காமிச்சேன். மேக்ஸ் பண்ணி அங்கே 800 வச்சு நான் ஸ்ட்ராட்டஜியை போட்டு 800க்கு மேக்ஸ் பண்ணி எக்ஸ்பைரி வந்துட்டு வெயிட் பண்ணி, ஏன்னா அது இங்கே என்எஸ்சிலேருந்து எடுக்கிற டேட்டா தான், வேறு எங்கேருந்து எடுக்கிற டேட்டா. அந்த டேட்டாவை ஓப்பன் ட்ரெஸ்ஸோட இன்க்ளூட் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் இதை கரெக்டாக ப்ரீமியம் கலெக்ட் ஆகுது, இல்லை எங்கே லாஸ் கொடுக்குறாங்க, எங்கே ப்ராஃபிட் கொடுக்குறாங்க பார்த்துக்கே வெயிட் பண்ணிக்கே இருக்கும். இங்கேயே ஆக்டிவ் கரெக்டாக இருக்குது அங்கே. ஏன்னா நம்மளாக டிசைன் பண்ணல டேட்டா. என்எஸ்சிலேருந்து கொடுக்குறாங்க, டிலேடு, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்மளுக்கு இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய பார்வையில், நான் செல்லர்ஸ் பார்வையில். Okay, it's a long debate. Nobody is going to win in this debate. So எதையாவது யூஸ் பண்ணி மணி பண்ணுங்க. மணி பண்ணா ஓகே. நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு வார்த்தை, ஏதோ பண்ணுங்க ஆனா மணி பண்ணுங்க, அவ்வளவுதான்.